யாரும் யாருக்கும் லஞ்சம் கொடுக்க தேவையில்லை. விஜய் வந்து இப்படி பண்றது விஜய் ஃபேன்ஸுக்கு பிடிக்கல. ஃபர்ஸ்ட் எங்களுக்கு இதான் ரிலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கான்ட்ரவர்சி க்ளோஸ் ஆயிடும். விஜய்க்கு பேடி உண்டு. இப்போ விஜய் பிரஸ் மீட் கொடுத்திருந்தா அவர் பேசுற நிறைய விஷயம் நேரம் ட்ரோல் ஆயிருக்கும். உதயநிதி ஸ்டாலின் என்ன முயற்சி பண்றாருன்னா யங்ஸ்டர்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா அதை சீனியர்ஸ் விட மாட்டாரு. 1,20,000 கோடி கடன் வாங்கினால்தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் ரன் ஆகும். யங்ஸ்டர்ஸ் ஃபுல்லா ஒரு மைண்டா போயிட்டாங்க. அவங்க வந்து அகேன்ஸ்ட் கரப்ஷன் அப்படின்னு கேஸ்ட்ன்றது அகேன்ஸ்ட் கரப்ஷனா போயிட்டாங்க. ஒன்ஸ் அப்பான் அ டைம் பிஜேபி alleged this matter. விஜய் he is not Hindu, so ஜோசப் விஜய். ஆனா டிஎம்கேயில் தலித் அந்த ரெப்ரசன்டேட்டிவ் கிடையாது. ஏடிஎம்கேன்றது இப்போ சேலத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒன் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய கட்சியா அப்போ மாறிட்டு வருது. நம்ம வரிப்பணம் நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட்டு பீப்புள் வந்துட்டாங்க. விஜயகாந்த் பிரஸ் மீட்ல பேசப்பட்டு விஜயகாந்த் அந்த டென்ஷன் ஆக்கி அவர் அப்படியே முடிச்சிட்டாங்க. டிஎம்கேக்கு வந்து அலைன்ஸ் இல்லாட்டி டிஎம்கே முடிஞ்சிடும், அதை ஜெயிக்க முடியாது அப்படின்னு ஒரு தாட் இருக்கு தமிழ்நாட்டில். தே ஆர் கிங், ஐ ஆம் ஸ்லேவ். விஜய் டோல்டு we need 1 year or 2 years to control these drug addicts and all other smuggling and that matter. People want this. This is a success for Vijay, I think. തമിഴ്നാട്ടിൽ വിജയ് അധികാരത്തിലെത്തിയിട്ട് ഇപ്പോൾ 100 ദിവസം പിന്നിട്ടിരിക്കുകയാണ്. അദ്ദേഹം തമിഴ്നാട്ടിൽ അദ്ദേഹത്തിൻ്റെ ആദ്യത്തെ ബജറ്റ് അവതരിപ്പിച്ചു കഴിഞ്ഞു. സംസ്ഥാനത്തെ ഇപ്പോഴത്തെ രാഷ്ട്രീയ സ്ഥിതിഗതികളെക്കുറിച്ച് നമ്മളോട് സംസാരിക്കാൻ എത്തിയിരിക്കുന്നത് ഞങ്ങളുടെ സീനിയർ കറസ്പോണ്ടൻ്റായ மதுரை சமயனாണ്. வணக்கம் சமயன். வணக்கம். விஜய் ஆட்சிக்கு வந்து இப்போது 100 நாள் ஆகுது. இப்போது அங்கே இருக்கிற சூழ்நிலை என்ன, எப்படி போகுது, அவனோட ஆட்சி எப்படி போகுது, என்ன அந்த சூழ்நிலை எப்படி? விஜய் இப்போ 100 திவசம் ஆட்சி செய்து இந்த 100 திவசத்தில் விஜய் குழப்பங்களை சரி செய்யப்பட்டுள்ள குறைச்சி உண்டு. இப்போ குழப்பங்களும் குறைச்சி உண்டு. ட்ரக்ஸ் அடிக்ட்டு இது வந்து சீக்கிரம் நம்ம வந்து இதை சரி செய்யப்பட்டுள்ள. விஜய் டோல்டு we need 1 year or 2 years to control these drug addicts and all other smuggling and that matter. Otherwise the corruption is reduced simultaneously. சில அரசு அந்த ஆஃபீஸில் அந்த ஹெட் ஆஃபீஸர் இருக்கும். இப்போது தாலுகா ஆஃபீஸ் உண்டுன்னா அதில் தாசில்தார் உண்டு. தாசில்தார் வந்து இப்போ பறையுது யாரும் யாருக்கும் லஞ்சம் கொடுக்க தேவையில்லை அப்படின்னு பறையுது. இதே இது பத்திரப்பதிவு ஆஃபீஸ் போனாலும் அது சொல்லுது. இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியில் அப்படி சொன்னது கிடையாது. போனால் அந்த லஞ்சம் இது கொடுக்கணும். இப்போ அது வந்து குறைஞ்சிருக்கு, போக குறையும் அப்படின்னு எதிர்பார்க்குறது. இன்னொன்று விஜயோட மெயின் எய்ம் வந்து இலவசங்கள் கொடுக்கறதுல கிடையாது அப்படின்னு தெரியுது. ஏன்னா விஜயோட மெயின் எய்ம் வந்து கரப்ஷனை குறைச்சிட்டாலே மக்களுக்கு வந்து அந்த இன்கம் சேவ் ஆகும் அப்படின்னு விஜய் திங்க் செய்கிறாரு. ஏன்னா இப்போ கரப்ஷன் வந்து இப்போ நான் வந்து ₹1 கொடுக்குறேன், நான் தான் சிஎம், இப்போ ₹1 கொடுக்குறேன். பீப்புள் அந்த லாஸ்ட்டில் இருக்க பீப்புளுக்கு வந்து அந்த ₹1 போய் சேர்ந்தாலே அந்த அவங்க வந்து வெல்த்தை நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ முன்னாடி வந்து ₹1 என்கிட்ட இருக்குன்னா அது கீழே குறைஞ்சி ₹80, 80 பைசா, 60 பைசா, 50 பைசா, அங்கே போய் சேர்றது 10 பைசா தான் சேரும். அதை குறைச்சிட்டாலே பீப்புள்ஸ் வந்து இலவசங்கள் கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜியில் அவர் இருக்கிறது தெரியுது. ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னா பயிர்க்கடன் தள்ளுபடி, இந்த ஃபார்மர்ஸ்க்கு வந்து அந்த நாங்கள் வந்து தள்ளுபடி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பயிர்க்கடன் அந்த விவசாயிகள் ஃபார்மர்ஸ் அது வந்து ஃபுல்லாக நாங்கள் தள்ளுபடி பண்ணுவோம் சொல்லிட்டு இப்போது 1 lakh அப்படின்னா 75,000 35,000 இவ்வளோ தான் பண்ண முடியும். ஸோ அபோவ் 1 lakh விஜய் ஒன்லி அந்த தள்ளுபடி வந்து பார்த்தா 35,000 அவ்வளோதான் செய்கிறார். ஸோ என்னென்னா அவருக்கு பட்ஜெட் இல்லை, தமிழ்நாடு ஒரு பட்ஜெட்டில் இப்போது 1 yearக்கு 1,20,000 கோடி கடன் வாங்கினால்தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் ரன் ஆகும் அப்படிங்கிற ஒன்று இருக்குது. இப்போ நிதியமைச்சர் என்ன பறைஞ்சார் அப்படின்னா இந்த 100 நாளில் நாங்கள் 15,000 கோடி
நாங்கள் ப்ராஃபிட் எடுத்திருக்கோம். ஓகே ஓகே. பிகாஸ் லஞ்சம் ஊழலை வந்து நாங்கள் கவர்மெண்ட் ஆஃபீஸில் குறைஞ்சனால நாங்கள் எடுத்திருக்கோம். இன்னும் நாங்கள் நிறைய எடுப்போம் சொல்லுது. இந்த லஞ்சம் ஊழல் விஷயம் வந்து கேரளா மக்களுக்கு புரியறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் அங்கே இருக்கிற லஞ்சம் ஊழல்னா ஒரு ரேஷன் கார்டு கிடைக்கணும்னா அதுக்கு லஞ்சம், எதுக்கு போனோன்னா ஒரு 200 to 500 ருபீஸு லஞ்சம் கொடுத்துருக்கணும், அப்படித்தானே? அந்த அந்த விஷயம் எத்தனை டீப்பாக இருக்குது அந்த விஷயம்? பர்சனலி ஐ ஃபெல்ட் பர்சனலி ரேஷன் கார்டு நான் வாங்க போகப்போ தாசில்தார் ஆஃபீஸில் எனக்கு முன்னாடி சீனியர் ஒரு வாங்கியிருப்பார் ரேஷன் கார்டு. அவர்கிட்ட நான் கால் செஞ்சு கேட்டப்போ ரேஷன் கார்டு எப்படி நான் அங்கே போய் மெடிக்கணும் அப்படின்னு நான் கால் செஞ்சப்போ 200 அங்கே கொடுத்து வாங்கணும், உடனே ரேஷன் கார்டு கொடுத்துரும் அப்படின்னு. நானும் 200 எடுத்துகிட்டு போய் வரிசையில் நின்று என்னோட நேம் இதெல்லாம் செக் பண்ணி கையெழுத்து போட்டு ரேஷன் கார்டு கொடுத்து வேணும். சரி பணம் எது கொடுக்கும் சாரே கொடுக்கும். நோ 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 அப்படி மாற்றம் உனக்கே தெரியும். ஐ பர்சனலி ஃபீல் பீப்புள் வாண்ட் திஸ். இப்போ நான் ஒரு விஓ ஆஃபீஸுக்கு போனால் மொதல் 1000 இல்லை 500 100 கொடுத்து இது பண்ணாதான் காரியம் சாதிக்கும். இப்போ அப்படி கிடையாது. இப்போ விஜயோட வெற்றி நாம் யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணாதது, அன்எக்ஸ்பெக்டடாக வந்திருக்கு. அதோட ரீசன் என்ன இருக்கு, என்ன நடந்திருக்கு? ரீசன் மீன்ஸ் இப்போ 4 எலெக்ஷன், நான் என்னோட பர்சனல் 4 எலெக்ஷனு இன்னல கால நேத்துல இன்னல இப்போ அதாவது 4 எலெக்ஷனு. இப்போ இன்னல வந்து ஒரு வாட்டர் கேன் போடுற அந்த சேட்டன் வந்து இப்போ என்ன பறையுது, சேட்டா ப்ளீஸ் ஓட் ஃபார் டிவிகே அப்படி போய் சேட்டாண்ணா ப்ளீஸ் ஓட் ஃபார் டிவிகே. பீப்புள் நாங்கள் எல்லாம் நல்லா இருக்கணும் ஆனால் ஓட் ஃபார் டிவிகே. ஓகே சேட்டா, நாட் ஓன்லி யூ, யுவர் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆல்சோ ப்ளீஸ் ஓட் ஃபார் டிவிகே. ஓகே சேட்டா அப்படின்னா எலெக்ஷனு டேட் அன்னைக்கு காலை மீன்ஸ் ராவிலே வந்து அந்த கார்பரேஷனில் வந்து அந்த க்ளீன் செய்கிற அந்த ஒரு முத்தசி என்ன விழிச்சு ஐயா டிவிக்கே ஓட் போடு அப்படி. ஏன் இல்லை போடு எல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு பறஞ்சு. ஸோ அதர் டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே தே ஆர் கோயிங் டு பீப்புள் ஒன்லி ஃபார் ப்ளீஸ் ஓட் ஃபார் மீ, ஐ கேவ் ஃப்ரீ ஃபர்ஸ்ட் அப்படி. ஐ கேவ் தட் டோன். அது டிஃப்ரெண்டாக இருக்கும் கொஞ்சம். அதிகாரம் தே ஆர் கிங், அது ஐ ஆம் ஸ்லேவ் அப்படி. இது மக்களை தான் பேசிட்டு இருக்கும். விஜய் இப்போ பர்சனலி ஐ ஃபீல் டிஎம்கே ரீச்டு மீ, ஏடிஎம்கே ரீச்டு மீ மீன்ஸ் வில்லேஜ் செக்ரட்டரி, டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி, they are vote for me. But TVK candidate not reached me, and also TVK secretary not reached me. Common people reaching me. This is a success for Vijay, I think. Because people believe TVK will give some alternative, அந்த மாற்றம் வரும் அப்படின்னு நம்புகிறாங்க. இதோட கனெக்டாக சொல்ல முடிகிற ஒரு விஷயம், தலித் ஓட்ஸு, அதுபோல் முஸ்லீம் ஓட்ஸு, கிறிஸ்டின் ஓட்ஸு எல்லாம் நல்லா கிடச்சிருக்கு, விஜய்க்கு நல்லா போயிருக்கு. இந்த ஓட்ஸ் எல்லாம் டிஎம்கேவோட அதுபோல் ஏடிஎம்கேவோட எல்லாம் கீழே இருந்த ஓட்ஸ் தான். அது எப்படி வீண் போகுது அவருக்கு, டிஎம்கேக்கு அந்த ஓட்ஸ் எப்படி வீண் போகுது, அதுக்கு ரீசன் என்ன? ரீசன் இப்போ ஏடிஎம்கே வந்து பிஜேபி கூட ஜாயின் செய்தப்போ முஸ்லீம் ஓட்டு, தலித் ஓட்ஸ் அது ஆட்டோமேட்டிக்லி நாட் ஃபுல்லி கேவ் ஃபார் டிஎம்கே. அதனால தான் டிஎம்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. எனக்கு முஸ்லீம் ஓட்டு இருக்குது, கிறிஸ்டின் ஓட்டு இருக்குது, தலித் ஓட்டு இருக்குது, அது ஞான் வின் செய்யும் அப்படின்னு அவங்க கான்ஃபிடென்ட்டாக இருந்து. பட் தே ஆர் பிலீவ் விஜய் இஸ் த கிறிஸ்டின். ஹி அஃபிஷியலி ஓப்பன்லி அனௌன்ஸ்டு ஐ ஆம் ஜோசப் விஜய். இப்போ சீமான் அண்ட் அதர் பீப்புள்ஸ் ஆர் நாட் ஓப்பன்லி டோல்ட் ஹர் நேம், ஹிஸ் நேம், பட் Vijay told, see Joseph Vijay. Once upon a time, BJP alleged this matter. Vijay, he is not Hindu. So Joseph Vijay. That time, so he openly told, so Christian vote and Muslim vote automatically come. And also Vijay வந்து his leader
5 leaders Vijay chose and Ambedkar is one of them. So that Dalit youths வந்து விஜய் ரசிகர்கள் அதிகம், சினிமா ரசிகர். ஸோ அதெல்லாம் வச்சு எல்லாமே சேர்ந்து இங்கே வந்துருச்சு, அப்படி விஜய்க்கு வந்திருக்கு அப்படின்னு தெரியுது. அவங்க பிலீவ் பண்ணுறாங்க ஒரு மாற்றம் வேணும் அப்படின்ற ஒரு இதில் இருந்தாங்க, வந்துச்சு. இப்போ டிஎம்கே வந்து தலித் ஓட்ஸ் விழுந்து கிடந்துச்சு. ஆனால் டிஎம்கேயில் தலித் அந்த ரெப்ரசன்டேட்டிவ் கிடையாது இல்லை. இப்போ தலித்ஸ் வந்து ஒன்லி அந்த சமூக நலத்துறை அமைச்சர், தட் ஒன்லி. ஆர் ராசா அண்ட் சம்மத ஒன்லி தலித்ஸ். அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, ஆனால் விஜய் கொடுப்பார் நம்பினா அதே மாதிரி கொடுத்துருக்காரு. இந்த ரிசர்வேஷன் ஏரியாவில் மட்டும்தான் இருக்கும். விஜய் நிறைய கேண்டிடேட்ஸ் வந்து தலித்ஸ் நிப்பாட்டினார், தைரியமான நிப்பாட்டினார். மதுரையில் முஸ்லீம் கேண்டிடேட் போட்டு அதெல்லாம் தைரியமான விஷயம், ரொம்ப தைரியம், பிரேவான விஷயம். அது பண்ணினாரு, அதை மாதிரி ஜெயிச்சிட்டார் அவர். ஆனாலும் டிஎம்கே கூட விடுதலை சிறுத்தைகள் இருக்கு. இந்த தலித்ஸ் ஓட்டு அவரோட ஓட்ஸு கூட வீண் போயிருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு ஒரு ரீசன் கிடைக்கணுமா? ரீசன் உண்டு. சரி, டிஎம்கே அந்த எலெக்ஷன் டைமில் டிஎம்கே அண்டு திருமாவளவன் அந்த விசிகே அவங்களுக்குள்ள ஒரு சிங்க் இல்லை. பிகாஸ் என்னன்னா இப்போ டிஎம்கே கிட்ட வந்து இவங்க 10 சீட் கேட்குறாங்க. டிஎம்கே வி ஒன்லி கிவ் 6 சீட், அதாவது 5 சீட், அவ்வளோ அந்த ஸ்ட்ராங்காக சொல்லுவோம். அப்போது அந்த விசிகேல இருக்கக்கூடிய அந்த செக்ரட்டரி அப்புறம் அந்த லோ அந்த ஆட்கள் எல்லாமே என்னன்னா, அப்போ நீ எனக்கு உரிய அந்த ரெகக்னிஷன் கொடுக்கல. ஸோ அப்போ அந்த உள்ளடி வரைகள் சில நடந்து இப்போ டிவிக்கு விஜய் ஜெயிச்சிருக்காரு. இப்போ வந்திருக்க இந்த மாற்றம் இல்லையா, இந்த மாற்றம் எந்த கட்சியை அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கு? ஏடிஎம்கே இருக்கும், டிஎம்கே இருக்கும், சின்ன சின்ன கட்சிகள் வேறு இருக்கும், சிபிஎம், அந்த விடுதலை சிறுத்தைகள் எல்லாம் இருக்கும். எந்த கட்சி இது அதிகமாக பாதிச்சிருக்கு? இனி வரப்போகிற டைமில் எந்த கட்சி அது அதிகமாக இதோட பாதிப்பு வரும்? ஃபஸ்ட்டு பாதித்தது சீமான், நாம் தமிழர் கட்சி. யங்ஸ்டர்ஸ் வந்து பிலீவ் பண்ணாங்க, ஸோ இவர் வந்து ஒரு மாற்றம் கொண்டு வருவார் அப்படின்னு யங்ஸ்டர்ஸ் பிலீவ் சீமான். பட் இந்த எலெக்ஷன் டைம் விஜய் கட்சி ஆரம்பித்தப்போ பின்னாடி சீமான் வந்து டிஎம்கே கூட கொஞ்சம் நெருக்கம் காட்டினார். இப்போ ஸ்டாலினோட சகோதரர் இறந்துட்டாரு, அவர் வந்து ஸ்டாலினோட சகோதரர் வீட்டுக்கு போய் ஆறுதல் தெரிவிச்சிருக்கலாம். சகோதரர் மகன் இருப்பார், அம்மையை உண்டு அங்கே பண்ணுவோம். ஆனால் டைரெக்டாக ஹி வென்ட் டு எம்கே ஸ்டாலின். அண்டு நிறைய தடவை பேசியிருக்காரு. திடீர்னு சீமான் வந்து ஸ்டாலினை அட்டாக் பண்ணிட்டு திடீர்னு உள்ள அந்த க்ளோஸ் ஆகவும், இதை வந்து டிவிக்கே அந்த ஐடி விங், விர்ச்சுவல் வாரியர்ஸ், இதை வந்து பெருசாக ஃபோக்கஸ் பண்ணி சீமான் டிஎம்கே டைடப்னு ஒரு. ஸோ யங்ஸ்டர்ஸ் ப்ளீஸ் ஓட் ஃபார் டிவிகே. தட் இஸ் அது ரொம்ப ரீச் ஆகி இதாகிடும். இப்போ அடுத்து க்ளோஸ் ஆக போகிற கட்சி அப்படின்னா ஏடிஎம்கே. ஏடிஎம்கே க்ளோஸ் ஆகிடும். ஏன்னா விஜய் ஏடிஎம்கே பேர் சொல்லவே மாட்டார். தீர்ந்து போன சக்தி அப்படிதான் சொல்லுவோம். டைரக்ட்லி நாட் மென்ஷன்டு ஏடிஎம்கே நேம் பிகாஸ் பட் ஹி நேம்டு the party members, TVK party members named அம்மா, அதாவது புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா, எம்ஜிஆர், அந்த ரூலிங் வந்து விஜய் கொடுக்குறார் அப்படிங்கிற ஒரு ஹோப் வந்து ஏடிஎம்கே அந்த உறுப்பினர்களுக்கு அவங்களுக்கு வந்து கொடுக்குறாரு. எப்படின்னா இப்போ தைரியமாக யாருமே திமுக குடும்பத்தை வந்து அட்டாக் பண்ண மாட்டாங்க. உதயநிதி ஸ்டாலினை கைது பண்ணி தஞ்சாவூர் வரை ஒன் டே ஃபுல்லாக வேன்லேயே கூப்பிட்டு போகிறது வர்றது, இதெல்லாம் வந்து ஏடிஎம்கே அந்த உறுப்பினருக்கு வந்து அது ஒரு இது கொடுக்கும். ஸோ இவர் வந்து நல்லா எதிர்க்கிறார், திமுகவை வலுவாக எதிர்க்கிறார் அப்படின்னு அதை வந்து நல்லா எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிட்டே இருக்கார் விஜய். நான் தான் திமுகவுக்கும் மாற்று, அப்படி ஒன்று டிவிக்கே, என்னோட டிஎம்கே. அதில் ஆரம்பித்து இப்போ வந்து டிவிக்கே ஃபுல்லாக அட்டாக் பண்ணுறதுனால அந்த இப்போ இன்னொன்று ஏடிஎம்கேல வந்து லீடர், ஸ்ட்ராங் லீடர் இல்லை. இப்போ எடப்பாடி இருக்காருன்னா இருந்தாகிற என் கட்சியில் இல்லாட்டி வெளியே போ, அப்படி அந்த மாதிரி ஒரு எல்லாரும் இப்போ அணிச்சிட்டு தனியாக இருக்கார். அது வந்து ஏடிஎம்கேன்றது இப்போ சேலத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒன் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய கட்சியாக அப்போ மாறிட்டு வருது. இப்போது என்ன சொல்கிறாங்க, அதர் லீடர்ஸ் எல்லாத்தையும் ஒன்று சேருங்கன்றாங்க, ஆனால் இவர் முடியாதுன்றாரு. ஸோ ஏடிஎம்கே வந்து அடுத்த எலெக்ஷனில் 10% ஓட்டு வாங்கினாலும் அது ஷாக்கிங். ஃபுல்லாக டிவிக்கே போக சான்ஸ் நிறையா இருக்குது. அடுத்து பார்த்தோன்னா அந்த கேஸ்ட் பேஸ்டு பார்ட்டிஸ், அவங்களாம் யங்ஸ்டர்ஸை அதிகமாக நம்பிக்கிறாங்க.
யங்ஸ்டர்ஸை தூண்டி விடுறது. யங்ஸ்டர்ஸை வந்து காஸ்ட் பேஸ்டு பார்ட்டிஸ்னா இந்த யங்ஸ்டர்ஸ் சிறுத்தைகள் போல இருக்கிறாங்க. சரி. அவங்கள வந்து தூண்டி விடுறது. தூண்டி விடுறது மீன்ஸ் இப்போது ஃபைட்டு அதர் கேஸ்ட்டு வந்து அவங்கள வந்து எனிமியாக பார்க்க வைக்கிறது, அப்படி இப்படி பார்த்துக்கிறதாங்க. ஆனால் அந்த யங்ஸ்டர்ஸ் வந்து இனிமேல் அப்படி பார்க்க வாய்ப்பு கொஞ்சம் கம்மி. ஏன்னா அவங்களுக்கே தெரியும் இப்போ யங்ஸ்டர்ஸ் ஃபுல்லாக ஒரு மைண்டாக போயிட்டாங்க. அவங்க வந்து அகேன்ஸ்ட் கரப்ஷன் அப்படி போயிட்டாங்க. கேஸ்ட்ன்றபோது அகேன்ஸ்ட் கரப்ஷனாக போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு இது இருக்குது, தாட் இருக்கு. டிஎம்கே இந்த சூழ்நிலையை எப்படி ஹேண்டில் பண்ணுறது? ஜென்சி மீட்டிங்ஸ் எல்லாம் நடக்குது, எப்படி ஹேண்டில் பண்ணிட்டு இருக்குது? டிஎம்கேக்கு இந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண தெரியல. டிஎம்கே ஜென்சின்ட்டு அவங்களாம் ஒன்று ஆரம்பித்தாங்க. ஜல்லிக்கட்டு ப்ரொட்டஸ்ட்ல இருந்து ஜூலி இவங்களாம் உள்ளே கூட்டு வந்தாங்க, வச்சாங்க. இப்போ அவங்க பார்ட்டியோட பர்சன் இருப்பாங்க, ஸ்போக் பர்சன். அவங்க டிவிலேயும் லைவ்ல பரவுகிறது என்னன்னா ஜென்சி டிஎம்கே அப்படின்னு கிடையாது. அது எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை. ஜூலின்றது எங்களுக்கு யாருன்னு தெரியாது அப்படின்னு பாருங்க. பிகாஸ் தே ஆர் ட்ரோல் மெட்டீரியல். டிஎம்கே ஜென்சி மீட்டிங்கில் அவங்க பண்ணுறதுல ட்ரோல் மெட்டீரியல் மாறதுனால அதை கட்சியை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு அதை கேன்சல் பண்ண பார்க்குறாங்க. இன்னொன்று என்ன, இப்போது டிஎம்கே ஸ்ட்ராங் கம்பேக் கொடுக்கணும்னா டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரிஸ் எல்லாத்தையும் யங்ஸ்டர்ஸாக மாற்றணும். அப்படி அது அந்த ஒன்று தான் சாய்ஸ் இருக்குது. ஆனால் அதை மாற்ற மாட்டாங்க, விட மாட்டாங்க. ஏவா வேல் இருக்காரு. இப்போ ஏவா வேலு திருவண்ணாமலைக்கு இருக்காருன்னா அவருடைய சன், அப்படி அந்த சன்னோட சன் இப்படி வரணும்னா அவங்க இது பண்றாங்க. இப்போ ஜென்சி மீட்டிங்லேயே அப்படிதான் நடந்திருக்கு. இளைஞர்கள் கொண்டு வாங்கன்னா நான் செக்ரட்டரியா இருக்கேன், என் பிள்ளை வந்து நிற்கல. அது அந்த பிள்ளை பிரேவா சொல்லு, ஏன்னா அப்பா டிஎம்கேல ஹையர் பொசிஷன்ல இருக்காரு, நான் இங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை யங்ஸ்டர்ஸ் யங்ஸ்டர்ஸ் விரும்புறது இல்லை. மன்னர் குடும்பம் அப்படி சொல்றாங்க. அதுல இருந்து இப்படியே வரக்கூடாது. இப்போ உதயநிதி ஸ்டாலின் என்ன முயற்சி பண்றாருன்னா யங்ஸ்டர்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா அதை சீனியர்ஸ் விட மாட்டாரு. அதுதான் எங்க பிரச்சனை. இப்போ அதை மட்டும் மாத்திட்டாங்கன்னா டிஎம்கே கம்பேக் கொடுக்கலாம். ஆனா அது இல்லாட்டி நடக்காது. ஏன்னா பீப்புள்ஸ் வந்து அதை வாட்ச் பண்றாங்க. அந்த செக்ரட்டரிஸ் அவங்களுடைய பவர் என்ன, அவங்க ஆடம்பரமா இருக்கிறது, அதெல்லாம் பார்த்து அவங்க பீப்புளுக்கு வந்து கொஞ்சம் அப்போ நம்ம இப்போ இருக்க ஜென்ரேஷன் வந்து இன்டர்நெட் இதெல்லாம் ஈஸியாக எல்லாமே வந்துடுது. நம்ம வரிப்பணம் நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட்டுக்கு பீப்புள் வந்துட்டாங்க. இப்போ இங்கே நடக்கிற ஒரு டிஸ்கஷன்னா அந்த ஐடியாலஜி திராவிடியன் கொள்கை அது விஜயோட டிவிக்குள்ளே சர்வை பண்ணுமா, டிவிக்கு அந்த திராவிடியன் ஐடியாலஜியில் ஸ்ட்ராங்காக நிற்குமா, அந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன் போகுது. அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்காங்க அந்த விஜய் அந்த திராவிடியன் கொள்கையை எடுக்கிற ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்படி அது விஜய் ஃபர்ஸ்ட் மீட்டிங்லே மாநாடுலே பறஞ்சு என்னோட கொள்கை தலைவர் தந்தை பெரியார், பட் ஐ ஸ்ட்ராங்லி அப்போஸ் அந்த கேஸ்ட் பேஸ்ட், அதாவது கேஸ்ட் பேஸ்ட் மீன்ஸ் நம்பிக்கை ஹிந்து எதிர்ப்பு, அப்படி அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி, அதாவது மூட நம்பிக்கை இல்ல, ஆன்மீகத்தை எதிர்க்கிறது இல்ல அப்படின்னு அவ பறஞ்சு. அப்படி விஜய் ஃபீல் எல்லா ரிலீஜியன்ஸும் ஒன்னா இருக்கிறது, யூனிட்டியா இருக்கிறதா இது மத சார்பின்மை. மதம்ன்றது இல்லாத எல்லாத்தையும் உள்ள கொண்டு வரதா அப்படின்னு. அதனாலதான் அவர் அமைச்சரவையும் அப்படிதான் இருக்கும். திராவிடன் பொலிட்டிக்ஸ்குள்ள தான் இருக்கும் இல்லையா? அப்படிதான் திராவிடன் பொலிட்டிக்ஸ்குள்ள இருக்கு. ஆனா சில விஷயங்கள் அப்போஸ் பண்றாரு, அது வெளிப்படையா பண்றாரு. ஏன்னா பகவத்கீதையும் கொண்டு வர்றாரு, குரானையும் கொண்டு வர்றாரு, பைபிளையும் கொண்டு வந்து வைக்கிறாரு. இந்த விஜய் த்ரிஷா விஷயம் அது கொஞ்சம் ஹாட் டாப்பிக்காக போகுது அங்கே. அது ஒரு இவன் மனப்பூர்வமாக பண்ணுறதான்னு ஒரு டவுட் இருக்குது. ஆனால் எம்ஜிஆரோட அந்த லெகசியை ஆனால் அதுக்கு ஒரு கிளைம் பண்ணுறதுக்காக மனப்பூர்வமாக அதை எடுத்து வருதா ஒரு டவுட் இருக்குது. கரெக்ட். விஜய் வந்து இப்படி பண்ணுறது விஜய் ஃபேன்ஸுக்கு பிடிக்கல ஃபஸ்ட்டு. விஜய் இது வந்து பர்சனல், அது ஒரு பர்சனல் வேறு. பட் ஈஸ் நாட் ஏ பர்சனல், ஈஸ் ஏ சிஎம் ஆஃப் தமிழ்நாடு. ஓகே.
தமிழ்நாடு இப்போ அவர் ஹீசி நாட்டிய பர்சனல், அவர் வந்து ஒரு பப்ளிக், எதுனாலும் வெளிப்படைன்ற ஒன்று இருக்கணும். அதைத்தான் மக்கள் விரும்புகிறாங்க. இப்போ நீங்கள் த்ரிஷா கூட்டம் வந்து ஃப்ளாக்கு அந்த இது அப்போ வந்தீங்க, அது பிரச்சனை இல்லை. அது வெளிப்படையாக சொல்லலாம், வெளிப்படையாக பறையணும், எங்களுக்கு இதான் ரிலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கான்ட்ரவர்சி க்ளோஸ் ஆகிடும். எதுவுமே பறையாமல் அவர் சைலண்ட்டாக இருக்கிறது இன்னும் கான்ட்ரவர்சியை கூட்டிகிட்டு போகுது. இது அவர் மேலே இருக்க அந்த இமேஜ் வந்து ஓரளவுக்கு அவர் பர்சனல் தான். பட் அவர் வந்து ஒரு சிஎம் இருக்கனால அது ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும். ஆனால் எந்த இதுவுமே அவர் கொடுக்காம இருக்கிறது அதுக்கு பேட் இம்ப்ரெஷன். ஃபேன்ஸுக்குள்ள ஒரு எதிர்ப்பு இருக்கு. சோஷியல் மீடியா அது பார்க்குறோம், விர்ச்சுவல் வாரியர்ஸ் எல்லாமே இது விஜய் வந்து இதை தவிர்க்கணும். அப்படி இப்போ நீங்கள் பர்சனலாக உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பர்சனலாக வச்சுக்கணும், பப்ளிக்காக எது கூட்டு வர்றீங்க ஒரு ஈவெண்ட்டுக்கு அப்படின்னு கேட்குறாங்க அவங்க. அது உதயநிதி ஸ்டாலின் தான் இப்போ இருக்கிற கட்சி லீடர். எப்படி அவனோட லீடர்ஷிப்பு எத்தனை ஸ்ட்ராங்காக இருக்கும்? ஸ்டாலின் இருக்கல சட்டமன்றத்துக்குள்ளே. அப்போது எப்படி அவனோட லீடர்ஷிப் எத்தனை ஸ்ட்ராங்காக இருக்கும்? இப்போது இருக்கிற சூழ்நிலையே அவனுக்கு எந்த அளவுக்கு ஹோல்டு பண்ண முடியும்? இப்போது கருணாநிதி இருக்கப்போ தமிழ் 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 அதை வச்சு பாலிடிக்ஸ் பண்ணி அவர் தமிழில் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட், அவர் என்னது போயட், இம்ப்ரூவ்ட் போயட், ரைட்டிங் ஸ்கில் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ தமிழ் வச்சு ஆன்டி ஹிந்தி ப்ரொடெஸ்ட் இதெல்லாம் வச்சு கருணாநிதி வந்து, ஸ்டாலின் பார்த்தோம்னா பிஜேபி உள்ள வந்துடும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு மைண்ட் செட் கொண்டு வந்து மைனாரிட்டிஸ் தலித்தோட இதை வாங்கிட்டார். இப்போ உதயநிதி ஸ்டாலின் வந்து இது மாதிரி ஒரு விஷயத்தை எடுக்கணும், ஒரு அஜெண்டாவை எடுக்கணும். ஆனால் அவர் இன்னும் அதை எடுத்த மாதிரி பீப்புளுக்கு, மக்களுக்கு அது இது பண்ணலை. ஸ்டாலின் கருணாநிதியுடைய மகன் ஸ்டாலினோட மகன் அது மட்டும்தான் இப்போ இருக்கு. உதயநிதி அதில் வந்துட்டார். அப்படின்னா இப்போ சட்டமன்றத்துக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணுறாருன்னா, சட்டமன்றத்தை எங்கள் செயல்பாடு பாருங்க, நாங்கள் ரொம்ப அக்ரெஷனாக செயல்படுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. நான் சட்டமன்றத்தில் அப்படி இல்லை அப்படிங்கிறத மக்களுடைய அந்த பார்வையாக இருக்குது. ஸோ உதயநிதி ஸ்டாலின் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்து ஸ்ட்ராங் அது பண்ணணும். இப்போ பிஜேபி ப்ரொபகண்டா எப்படி இருந்துச்சுன்னா, இப்போ லாஸ்ட் எலெக்ஷன் இப்போ முடிஞ்சதுல இப்போ முருகன் தான் செக்ரட்டரியா இருந்தார். வேல் யாத்திரை அப்படின்னு முருகப்பெருமாள் யாத்திரை அது ஒன்று கொண்டு வந்ததுனால தான் அவங்களுக்கு 4 சீட்டு இப்படி கிடச்சி. அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அப்படி ஏதாவது பெருசாக பண்ணணும். நாங்கள் இப்போ ஆப்போசிட்ல அதிமுக ஆட்சியில இருந்தால் அதிமுக பிஜேபிக்கு டைப் இருக்கு, ஸோ அவங்க இது பண்ணக்கூடாதுன்னு ஒரு இமேஜை கிரியேட் பண்ணி வரலாம். இப்போ டிவிக்கு இருக்கு, டிவிக்கு காங்கிரஸ் உண்டு. இவங்க வந்து பிஜேபி கூட டிவிக்கு தொடர்பில் இருக்கு சொன்னால் யாரும் நம்ப பாருங்க. பிகாஸ் காங்கிரஸ் வந்து அலையன்ஸில் இருக்கு. அப்படி சொன்னால் அது ஜோக் மாதிரி ஆயிரும். ஸோ ஸ்ட்ராங்காக இப்போ டிவிக்கு ஊழல் பண்ணுது அப்படி சொல்லி வரலாம். ஆனால் டிவிக்கு வந்து என்னன்னா டிஎம்கே உள்ள நாங்கள் எக்ஸ்போஸ் பண்ண போகிறோம் சொல்கிறேன். ஸோ இப்போது டிஎம்கேக்கு எந்த பாயிண்ட்ஸும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இப்படி இருக்கும். ஒரு அஜெண்டா இல்லை, ஒரு பொலிட்டிக்கல் அது இல்லை, ஏதாவது ஒரு பிரச்சனையை அவர் பிடிச்சி இது பண்ணணும். அதுபடி தான் காவிரி இஷ்யூ பண்ண பார்த்தாரு பெருசாக, அது எடுக்கல. அப்போ அவர் பேசுனது வந்து கான்ட்ரவர்சியாக மாதிரி அப்போதான் ஜெயிலுக்கு போயிட்டாரு. ஸோ அந்த தலைவருக்கான ஒரு போராட்டம் எடுத்தால், ப்ரொட்டஸ்ட் எடுத்தால் அது பெருசாக பண்ணணும். அது இப்போ இருக்க சூழ்நிலை அவரால் முடியாது. ஏன் பிகாஸ் ஒரு யங் லீடர்ஸ் வேணும் அவர் கூட. டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரிஸ், ஒரு யங் டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரிஸ் இருந்தால் பேக்கிங் கிடைக்கணும். அது கிடைக்கும். அது இல்லை இல்லையா? ஏவா வேலு, சேகர் பாபு, செந்தில் பாலாஜி இருக்காங்க. பட் அவங்க மேலே ஊழல் அந்த குற்றச்சாட்டு இருக்குனால மக்களை உதயநிதி ஸ்டாலின் பின்னாடி அந்த அவங்க போய் நின்னாலும் அது பேட் இம்ப்ரெஷன் கொடுக்குற மாதிரி இருக்குன்னு தான் அந்த சோஷியல் மீடியா இதிலெல்லாம் பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ யங் லீடர்ஸு உதயநிதிக்கு வந்து தேவைப்படுறாரு. அவர் ஸ்ட்ராங்காக கம்பேக் கொடுக்கணும், ஒரு விஷயம் எடுத்து அதை பெருசாக பண்ணணும் அப்படின்னு. இதில் விஜய் இன்னும் மீடியாவை ஃபேஸ் பண்ணல. மீடியா முன்ன வராமல் அவன் சட்டமன்றத்துக்குள்ளே அக்ரெசிவாக பேசுகிறது. அதுக்கப்புறம் நான் மாநிலங்களில் நல்லா பேசும். ஆனால் மக்களுக்கு முன்னே டைரெக்டாக ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் வந்து பேசாமல் இருக்குது. அதுக்கு என்ன அதுக்கு ஒரு அஜெண்டா இருக்குன்னா அதோட ஒரு அஜெண்டா பேடி தான். விஜய்க்கு பேடி உண்டு. விஜயகாந்த் ப்ரெஸ் மீட்டில் பேச விட்டு விஜயகாந்த் அந்த டென்ஷன் ஆக்கி அவர் அப்படியே முடிச்சிட்டாங்க.
விஜயகாந்த் இஸ் கிரேட் லீடர். பட் வென் ஹி அந்த ப்ரெஸ்ஸை எப்போ சந்திக்க ஆரம்பிக்கிறாரோ அப்போ சிலர் வந்து இந்த கட்சிக்காரங்கள் வந்து ப்ரெஸ்ல இருக்காங்க. இப்போ அது ஓப்பனாகவே சொல்லலாம். அஜெண்டா உள்ள ப்ரெஸ் பீப்புள்ஸ் சிலர் இருக்காங்க, எல்லாரும் சொல்ல முடியாது, ஒரு சிலர். அவங்க வந்து அந்த விஜயகாந்த் வந்து பேசிக்லி அவர் வந்து டென்ஷன் பார்ட்டி. அந்த டென்ஷனை திரும்ப கேட்கறது, அவர் நாக்கு திருமானி காட்டுறது, தூணு துப்ப வைக்கிறது, இப்படிலாம் அஜெண்டாஸ் நிறைய கிரியேட் பண்ணி விஜயகாந்த் முடிச்சிட்டாங்க. அது யோசிச்சு தான் அது ஒன்று. ஏன்னா இந்த மாதிரி இன்னொன்று என்ன, அவங்க கட்சிக்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் கட்சிக்காரங்க பேசி என்ன நடந்துச்சு, இப்போ நான் மைக்கில் பேசுகிறேன், அதை செயல்படுத்துகிறேன், நான் வந்து அதிகமாக பேச மாட்டேன், செயல்படுத்துவேன் அப்படின்னு விஜயே சொல்கிறாரு. இப்போ காவிரி இஷ்யூண்டா நான் பேச மாட்டேன், உச்சநீதிமன்றத்தில் நான் வந்து ஃபைல் பண்ணுவேன், கேஸ் ஃபைல் பண்ணுவேன், அப்படி. அதுதான் அவருடைய இதாக இருக்குது, டாக்டிக்ஸ். அது போதும் அவர் சொல்கிறாரு. பட் ரியல் அப்படின்னா விஜயகாந்த் முடிச்ச மாதிரி நம்மளுக்கு இப்போ முடிச்சிருவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் என்னன்னா, டிவிகே மினிஸ்டர்ஸ் இப்போ பேட்டி கொடுக்குறாங்க. ஒரு மினிஸ்டர், லேடி மினிஸ்டர் பேட்டி கொடுக்குற கண்ணு இப்படி வைக்கிறவங்க, அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, அப்படியே சோசியல் மீடியா போட்டுறாங்க, இவங்க என்ன இப்படி பண்ணுறாங்க, சந்திரமுகி பார்ட் 1 பார்ட் 2 அப்படி ஒவ்வொன்றும் ட்ரோல் ஆகுது. ஸோ விஜய் அதெல்லாம் இந்த கிரிட்டிசிசம்லாம் விட்டு, இப்போ விஜய் ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தா அவர் பேசுகிற நிறைய விஷயம் நேரம் ட்ரோல் ஆகிருக்கும். ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் திமுக அதர் பார்ட்டிஸ் ரெடியாக இருக்காங்க. பட் அவர் கொடுக்க மாட்டார். அதனால ஏமாற்றத்தில் இருக்கக்கூடிய சில கட்சிக்காரர்கள், விஜய் ப்ளீஸ் கம் டு ப்ரெஸ் மீட் கொடுங்க பண்ணுறாங்க. ஆனால் அவர் அந்த தப்பு பண்ணாமல் கரெக்டாக இருக்கார். அதனால தான் ஆட்சிக்கு வந்தார். விஜய் ப்ரெஸ்ஸை சந்திச்சு ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தா ஆட்சிக்கு வந்திருக்க மாட்டார். அந்த முல்லைப்பெரியார் இஷ்யூவில் அது பெரிய இஷ்யூவாக வந்திருக்கு. இப்போது முன்னே ஸ்டாலின் இது கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜிக்கலாக ஹேங் பண்ணிட்டு இருந்தது. அவரோட ஸ்டாலினோட அதுபோல் விஜய் 2 பேரும் ஒரே ஸ்டாண்டு தான் இந்த விஷயத்தில். இது கோர்ட்டில் செட்டில் பண்ண வேண்டிய விஷயம். அந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு தான் ஸ்டாலின் எடுத்தது. இது கோர்ட்டில் போட்டும் அதனை அக்ரெசிவாக கிரவுண்டில் அது பண்ண வேணாம், அது ஒரு பொலிட்டிக்ஸாக எடுத்து பண்ண வேணான்னு தான் இவரோட ஸ்டாலின் எடுத்த நிலைப்பாடு. ஆனால் விஜய் அது கொஞ்சம் அக்ரெசிவாக எடுக்கிற மாதிரி தெரியுது. அவனுக்கு கொஞ்சம் பொலிட்டிக்கல் அஜெண்டாஸ் அதுக்கு பின்ன இருக்குன்னு தெரிகிற போல் ஒரு டவுட் இருக்குது. என்ன நடக்குது இப்போ, விஜய் என்ன யோசிக்கிறது இந்த விஷயத்தில்? இப்போது தமிழ் அப்படிங்கிறது பாலிட்டிக்ஸில், தமிழ்நாடு பாலிட்டிக்ஸில் ஓரளவுக்கு அது வந்து அதுதான் மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது. இப்போ கர்நாடகா வாட்டர் இஷ்யூ அப்படிப்போ, இப்போ திமுக இங்கே ஆட்சியில் இருக்கப்போ இங்கே காங்கிரஸ் கூட டைப்பில் இருந்தால், கர்நாடகாவில் வந்து பிஜேபி ஆட்சியில் இருந்துச்சுன்னா திமுக ஹெவியாக அப்போஸ் பண்ணும், காவிரி வாட்டர் கொடுக்கல அப்படின்னு. இது காங்கிரஸும் டிஎம்கேவும் தமிழ்நாட்டில் கூட்டணி இருக்கையில் கர்நாடகாவில் காங்கிரஸ் இருந்தால் அது அவ்வளோ பெருசாக காட்ட மாட்டாங்க. ஸோ டிஎம்கே இங்கே தமிழ்நாட்டில் அந்த ஆட்சியில் இருந்தப்போ இங்கே அப்போது கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் 2 டைப்பில் இருந்தாங்க. கேரளத்திலும் கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் 2 பெருசாக இருக்கப்போ, ஸோ அது ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணணும் அந்த மாதிரி உறவு. ஏன்னா டிஎம்கேக்கு வந்து அலைன்ஸ் இல்லாட்டி டிஎம்கே முடிஞ்சிடும், அது ஜெயிக்க முடியாது அப்படின்னு ஒரு தாட் இருக்குது தமிழ்நாட்டில். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது அப்படின்றத விஜய் வந்து எல்லா விஷயத்திலும் சட்டப்படி, இப்போ உச்சநீதிமன்றம் வந்து முல்லை பெரியார் டேம் வந்து 152 அந்த அடி வரைக்கும் கூட ரைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு சஜஷன் கொடுத்துருக்காரு. ஸோ அது வரைக்கும் நம்ம இது பண்ணுவோம். இப்போ வந்து வைகையாறு வந்து ஃபுல்லாக தண்ணி இல்லை, வெள்ளம் இல்லை, எல்லாம் வறண்டு போயிருக்கு. ஸோ இப்படி ஒரு இம்ப்ரெஷனை கொடுப்போம், நாங்கள் வந்து ஃபுல்லாக அக்ரெசிவாக இருக்கேன் இந்த விஷயத்தில். அப்பப்போ இந்த 4 டிஸ்ட்ரிக்ட் பீப்புள்ஸ் வந்து அதை பிலீவ் பண்ணலாம் அப்படி இருக்குது. இன்னொன்று, விஜய் வந்து எதுவுமே கொஞ்சம் சட்டப்படி போகிற லா படி போகணுன்னு பார்க்குறாரு. இப்போ கேரளாவில் எடுத்துக்கிட்டோம்னா விஜய் ஃபேன்ஸ் அதிகம். இப்போ கேரளாவில் இந்த விஷயத்தில் ரொம்ப அக்ரெசிவாக எடுத்து இது பண்ணால் கேரளா ஃபேன்ஸ் வந்து விஜய்க்கு அப்போஸ் ஆகும் வாய்ப்பு இருக்குது. அப்போ இதுதான் இப்போ காங்கிரஸ் விஜய் கூட ஸ்பீடாக டைப் வச்சதுக்கு மெயின் ரீசன் கேரளாவிலையும் டிவிகே இருக்காங்க, அந்த ஃபேன்ஸ் இருக்காங்க. அதனால் நமக்கு அங்கேயும் நமக்கு பெனிஃபிட் இருக்குது அப்படின்றத யோசிச்சு தான் இப்போ திமுகவோட வெளியே வர்றதுல ரொம்ப ரிஸ்க்கு, அந்த ரிஸ்க் எடுத்திருக்காங்க. இதுதான் காரணம். இப்போ தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் தமிழ் தான் மேஜர் ரோல் பண்ணுது.